வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வத்திக்கான் செய்திகள். திருத்தந்தைக்குரிய பணி பொறுப்பேற்கும் திருப்பலி மே 18 நடைபெறும் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. மறைமாவட்ட செய்திகள். கத்தோலிக்க இளையோர் ஜூபிலி விழா திருப்பலி மன்னார் புனித வேதசாட்சிகள் ராக்கினி அன்னை ஆலயத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. வேப்பங்குளம் பங்கின் திருப்பாலத்து சுவை மாணவர்களுக்கான சின்னம் சுட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புலம்பெயர் தேச செய்தி. கனடாவில் பிரமாண்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டது. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏனைய செய்திகள். 11ஆம் குபரணி இலங்கை பீரங்கி படையினரினால் தலைமன்னார் செல்வேரி கிராமத்தில் வசிக்கும் குடும்பத்திற்கு வீடு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமானது. தொடர்வன விரிவான செய்திகள். திருத்தந்தைக்குரிய பணி பொறுப்பேற்கும் திருப்பலி மே 18 நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திரு அவையின் 267வது திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு மே 18 ஞாயிற்றுக்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ளூர் நேரம் காலை 10 மணிக்கு நிறைவேற்றும் திருப்பலியில் திருத்தந்தைக்குரிய பணிகளின் பொறுப்பை ஏற்கும் நிகழ்வு நடைபெறும் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் 20ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை அன்று ரோம் நகரின் புனித பவுல் பெருங்கோவிலின் பொறுப்பை எடுப்பதோடு 25ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ரோம் நகரின் புனித லாத்ரன் பெருங்கோவில் பொறுப்பையும் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலை திருத்தந்தை அவர்கள் பொறுப்பேற்பார் என திருப்படம் வெளியிட்டுள்ளது. கத்தோலிக்க இளையோர் ஜூபிலி விழா மன்னார் புனித வேத சாட்சிகள் ராக்கினி அன்னை ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் யூபிலி விழா திருப்பலி மன்னார் புனித வேத சாட்சிகள் ராக்கினி அன்னை ஆலயத்தில் 11/5/2025 காலை 10 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரற்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிராச மாண்டகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. குறித்த திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளார், ஆயர் தந்தையின் செயலாளர் அருட்பணி அலசண்டனி அடிகளார், மன்னார் கலையருவி சமூக தொடர்பு அருட்பணி மைய இயக்குனர் அருட்பணி லக்சண்டி சில்வா, தோட்டவழி பங்கு தந்தை அருட்பணி கரண் அடிகளார் இணைந்து சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து இளையோர் ஜூபிலி நாளின் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றது. புனித ஜோசவா சிறையியல் கல்லூரியின் இயக்குனர் அருட்பணி ரூபன் அடிகளார் அவர்களினால் ஜூபிலி தொடர்பான கருத்தமர்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஜூபிலி சிறப்பு கலை நிகழ்வுகள் இளையோர்களினால் நடாத்தப்பட்டது. தோட்டவழி புனித வேத சாட்சிகள் ராக்கினி அன்னை ஆலயத்தில் ஜூபிலி கதவினூடாக மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் தந்தையோடு அனைத்து மறைமாவட்ட இளையோர்களும் ஜூபிலி கதவினூடாக திரு யாத்திரை மேற்கொண்டு ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஜூபிலி சிறப்பு சிலுவைக்கு முன்பாக செபித்ததோடு அங்கு அமைந்துள்ள வேத சாட்சிகள் கல்லறை புனித பூமியை தரிசித்து திருச்செபமாலை சொல்லி இறையாசி பெற்றுக்கொண்டனர். குறித்த இளையோர்களுக்கான ஜூபிலி விழா நிகழ்வில் 400க்கும் அதிகமான இளையோர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வை மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இளையோர்களின் பணி சிறக்க மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேப்பங்குளம் பங்கின் திருப்பாலத்து சுவை மாணவர்களுக்கான சின்னம் சுட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. வேப்பங்குளம் பங்கு திருப்பாலத்து சுவை மாணவர்களுக்கான சின்னம் சுட்டும் விழா 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வேப்பங்குளம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் ஆலய பங்கு தந்தை அருட்பணி டெஸ்மன் ஆஞ்சலோ அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில்
காலை 7:20 மணிக்கு மன்னார்மறை மாவட்ட பாப்பரை சபையின் இயக்குனர் அருட்பணி தயாளன் கூஞ்ச அடிகளாரின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுத்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான சின்னம் சூட்டப்பட்டது. மேலும் திருப்பால் சுவை மாணவர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி கருத்தமர்வு 10/5/2025 சனிக்கிழமை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பிரம்மாண்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டது. கனடாவில் பிரம்டன் மாநகரில் சென்ற வருடம் அடிக்கல் நாட்டப்பட்டு பிரம்மாண்ட முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு நினைவு தூபியானது முழு கட்டுமான பணியும் நிறைவடைந்து கடந்த 10/5/2025 சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இதில் பல்லாயிரம் கணக்கான ஈழத்தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்ற இந்த நிகழ்வானது ஒரு ஈழத்தமிழினத்தின் வரலாற்று சுவடுகளை சுமந்து புலம்பெயர் கனடா தேசத்தில் பதிவு செய்திருக்கின்றது. கனடா மாநகர மேயர் ஃப்ரெட்ரிக் பிரவுன் அவர்களினால் திரைச்சீலை அகற்றி திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கனடாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் மாநகர முதல்வர் அவர்களினால் முள்ளிவாய்க்கால் நினைவு தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பல கனேடிய நாடாள உறுப்பினர்கள், ஒன்ராரியோ மாகாண சபை உறுப்பினர்கள், கியூபெக் மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரம்டன் மாநகர சபை உறுப்பினர்கள், ஈழத்தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள் என பல்லாயிரம் கணக்கானவர்கள் திரண்டு வந்து முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவாலயத்தில் இறந்து போன மக்களுக்கு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தினால் கிறிஸ்துவுடன் நடைபயணம் எனும் தொனிப்பொருளில் திருகோணமலை மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி சேவியர் ரஜீவன் அடிகளார் தலைமையில் கடந்த 12/5/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு திருகோணமலை பாளையூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் செபமாலை பேரணியுடன் ஆரம்பமானது. கிறிஸ்துவுடன் நடைபயணம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமைத்துவம் பற்றிய அறிமுகம், பார்வை மற்றும் இலக்கு நிர்ணயம், தொடர்பு திறன்கள் தொடர்பான கருத்தமர்வும் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றது. தொடர்ந்து 4 மணியளவில் பாளையூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் 100க்கும் அதிகமான இளையோர்கள் கலந்து கொண்டனர். இளையோர்களின் பணி சிறக்க மன்னார்மறை மாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக சபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 11ஆம் குபரணி இலங்கை படையினரினால் தலைமன்னார் செல்வேரி கிராமத்தில் வசிக்கும் குடும்பத்திற்கு வீடு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தலைமன்னார் செல்வேரி கிராமத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்குட்பட்ட 3 பிள்ளைகளை கொண்ட சரத்பாபு சுமதி குடும்பத்தினருக்கு 11ஆம் குபரணி இலங்கை வீரங்கி படையினரினால் 18 லட்சம் பெறுமதியான வீடு அன்பளிப்பாக வழங்கப்பட்டு கடந்த 10/5/2025 சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் இராணுவ படை உயர் அதிகாரிகள், மன்னார்மறை மாவட்ட குறுமுதல்வர், கட்டுக்காரன் குடியிருப்பு பரிட்சாத்த பங்கு தந்தை மற்றும் தோட்டவழி பங்கு தந்தை, கிராம சேவையாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஆரம்பமானது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் கடந்த 12/5/2025 திங்கட்கிழமை ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு தீவகம் நினைவேந்தல் குழுவினரினாலும் வல்வெட்டித்துறை ஆணையடி பகுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினாலும் மட்டக்களப்பு சத்ரகுண்டா நினைவு தூபிக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று நினைவு கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் பழைய சந்தைக்கு அருகாமையில் முல்லைத்தீவு மாவட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம், முல்லைத்தீவு மாவட்ட பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினரும் இணைந்து இதனை ஒழுங்குபடுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளையினரினாலும் தொண்டமனாறு ஆலயத்தில் ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற்று நினைவு கஞ்சி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்திகள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு.
வணக்கம்.